நம்ம தமிழ்நாடு டெட் எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இந்த எக்ஸாமில் நம்ம டெட் என்ற அந்த லட்சியத்தோட நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த வீக்கில் நாம பார்க்குறது என்னன்னா மன எழுச்சியோட சமநிலை, அதாவது எமோஷனல் பேலன்ஸ், எமோஷனல் ரெகுலேஷன் சொல்லலாம். ஸோ இது ஒரு கல்வி உளவியல்ல எவ்வாறு ஒரு மாணவர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறத நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சுட்டேன்னா நிச்சயமா இந்த சாப்டர்லேருந்து வர்ற மினிமம் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம இங்கே அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவில் நீங்கள் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போங்க, டிஎன் டெட் சைக்காலஜி போடுங்க. அதில் இருக்கிற அத்தனை வீடியோஸும் இந்த புக்கை பேஸ் பண்ணி ஏறக்குறைய ஒரு 10-15 வீடியோஸ் ரெகுலராக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு ரெவண்ட் வீடியோ மாதிரி நம்ம இங்கே போட்டு வந்திருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்தது இந்த காரணிகள், அதாவது கவனித்தலோட அகக்காரணிகள், புறக்காரணிகள் என்ன, எந்த மாதிரி ஒரு கவனித்தல் சுச்சுவேஷனில் மாணவர்கள் நம்ம ஒரு அந்த வகுப்பறையில் ஆகட்டும், இல்லை அவர்களுடைய வகுப்பறையை தாண்டி இருக்கின்ற சூழ்நிலையிலும் அந்த கவன சிதறல் எப்படி ஏற்படுகிறது, எது அதுக்கான காரணிகள் என்ன, அதில் உள்ள அகக்காரணிகள் என்ன, புறக்காரணிகள் நமக்கு பார்த்துருக்குறோம். அதே பை நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்து இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ நீ பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இமீடியட்டாக எங்களுக்கு எஸ்என்எஸ் நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீக்கில் நாம் பார்க்குற ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ என்னன்னா மன எழுச்சி சமநிலை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த மன எழுச்சி சமநிலைன்னு பார்க்கும்போது இது அந்த ஒரு மன எழுச்சினாலே நமக்கு ஒரு ஏற்படுது இல்லையா, அதில் நன்மை தீமைகள், இதுதான் மெயின் கான்செப்ட்னு பார்க்குறோம். ஒரு மன எழுச்சின்னு எல்லாருக்குமே வருது, ஒரு எமோஷனல் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா மைண்ட் எமோஷனுங்கிறது இன்பில்ட் வித் மேன் தான். இந்த எமோஷன்லாம் இருக்கும்போது எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணணும், அந்த எமோஷனில் இருந்து நம்ம எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவாக எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்ன, நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன, அதோட ரீசன் என்ன, அது குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுது, நாம் ஒரு ஆசிரியராக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே உங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோங்கிறது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இதில் நன்மை தீமைகள் பற்றி நாம் இங்கே தெளிவாக நம்ம புரிஞ்சுட்டேன்னா நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மன எழுச்சிகளை எவ்வாறு நம்ம ஒரு ரெகுலேட் பண்ணுங்கிற அந்த ஒரு கட்டுப்படுத்துகள் இந்த ஆற்றல் நம்ம மாணவர்கள் நம்ம இங்கே ஈஸியாக நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த மன எழுச்சி தேவையே இல்லையானா நிச்சயமா மன எழுச்சிகள் இல்லாம மனிதன் கிடையாது. அப்ப அது சரியான முறையிலே நாம் கையாளணும். அதுக்கு என்னன்னா அளவோடு தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தி பலன் அடைவது தான் மன எழுச்சி சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இதுல இந்த மன எழுச்சி சமநிலை இருந்தால் நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் நீங்க கொடுக்கும்போது நம்ம என்ன நம்ம நோட் பண்றோம்னா இதோட எவ்வளவு உங்களுக்கு அந்த அந்த எம்சிக்யூ டைப்ல எவ்வளவு ஆன்சர் நம்மளுக்கு குழப்பமா கேட்டாலும் மன எழுச்சி சமநிலைங்கிறது அதோட நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்து அதை தேவைப்படும் இடத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி அதனால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சமுதாயமோ இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சியோ, தன் வளர்ச்சியா இருக்கலாம், இல்லை புற வளர்ச்சியா இருக்கலாம், இல்லை சமுதாய வளர்ச்சி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம கொண்டு போறது தான் மனவெழுச்சியோட சமநிலை நம்ம சொல்ல போறோம். அப்புறம் இந்த தொடக்க நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா மனவெழுச்சி பாருங்க கட்டுப்பாடற்று தொலைஞ்சுன்னா கட்டுப்பாடற்று என்னாகுன்னா எல்லாமே வருது. இதற்கு என்னன்னா இதுக்கு நம்ம எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணணும், அனுபவம், இதற்கு தகுந்த அனுபவம் இருக்கணும். பெற்றோர், ஆசிரியர், பிற மாணவர்களின் ஆலோசனைகளும் இங்கே நமக்கு ரொம்பவே அவங்களுக்கு மாணவர்களுக்கு உதவுகிறது. இதையும் தாண்டி பாட நூல்களாகட்டும், நன்னெறி கதைகள் மற்றும் பிற ஊடகங்கள் குழந்தைகளுக்கு தங்கள் மன எழுச்சிகள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேவைப்படும் போது வெளியிட்டு பயனடைய உதவுகிறது. இந்த நம்முடைய அந்த நன்னெறி வகுப்புகள் இருந்து, மாரல் எஜுகேஷன் இருந்து, நம்ம எல்லாமே ஒரு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இருந்து எல்லாமே நம்ம கொடுக்கறது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏதோ புக்கு இருக்குது, படிக்கல, யாரோ கதையா இருக்குது, பசங்க என்ஜாய் பண்றோங்கிறத தாண்டி என்னன்னா மன எழுச்சியை சமநிலைப்படுத்தி இருக்கிறதா இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மன எழுச்சி சமநிலை பெற்ற ஆசிரியர் தங்கள் மன எழுச்சியை எப்படி பயனுள்ளதாக சிறந்து விளங்குவினார். இது எப்படின்னா மன சமநிலையற்ற ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மன எழுச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் பல தொல்லைகளுக்கு நாம அனுபவிக்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ மன எழுச்சி சமநிலை பெற்ற குழந்தை தேவையான சூழ்நிலைகளில் தங்கள் மன எழுச்சிகள் வெளியிட்டு அதனால் நல்ல குழந்தை எல்லாமே நல்ல குழந்தை என்ற பெற்றோர், ஆசிரியர் மற்றும் பிறரால் பாராட்டுதலை பெற்று விடுகின்றனர். பாருங்க இப்போ நல்ல குட் ஆர் பேடுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிற இந்த பிலாசபி பத்தி பேசினா தெர் இஸ் நோ குட் அண்ட் பேட். ஏன்னா தெர் இஸ் ஒன்லி த ட்ரைன்ட் அண்ட் அன்ட்ரைன்ட் மைண்ட் தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா only because of that not a particular person, it is a particular about there the mind is a matter.
So if the mind is properly trained, it will be, the action will be good, the result will be good, the implementation will be good. If the mind is not well, not properly trained, the outcome will be poor, outcome will be bad, outcome will be not appreciable. So இதுதான் காரணமே ஒழியா இது வந்து there is no good and badங்கிறது கிடையாது. அப்ப குழந்தை பெரியவர்களுக்கு அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு அப்படிதான். அப்போ என்ன பண்ணும்னா அவங்க வந்து நல்ல ஒரு மைண்ட் குழந்தையோட எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கும் போது they will be appreciated as a good child இல்லையா? ஏன்னா அந்த பாராட்டுதல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாராட்டு ஈஸியா அவங்க வந்து தட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மன எழுச்சி வளர்ச்சியில வந்து தகவல் தொடர்பு ஊடகங்கள் இப்ப வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றோம். இப்ப மன எழுச்சி எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஒரு மன எழுச்சி சமநிலை வந்து கரெக்டா இருக்கும் போது அது வந்து எய்தர் குட் ஆர் பேட்ங்கிறதுக்கு இந்த மன எழுச்சி ரொம்ப ரூட் காஸா இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது ஈவன் டு த கெரியர் கைடன்ஸ்ல கூட நம்ம ஒரு மாணவர்களுக்கு சொல்லும் போது என்னன்னா ஹைக்யூ வந்து என்ன, இட் வில் மேக் யூ ஸ்டெப் இன் டு த ஒர்க், ஸ்டெப் இன் டு த கேரியர். ஸோ அங்கிருந்து ஃபர்தரா நீங்க ப்ரோக்ரஸ் போகுதுன்னா only your EQ only survive. Only EQ only will make you to one step to another step in your சோதனையில நம்ம அடுத்து பார்க்க போகுதுன்னா வெக்சர் சோதனை. இந்த வெக்சர் சோதனை இவரோட கான்செப்ட் பாருங்க. இப்ப வெக்சர் சோதனை வந்து 7 வயது முதல் 16 வயது வரையில் உள்ள மாணவர்களுக்கு வந்து நாம பயன்படுத்தி நம்ம நுண்ணறிவு வந்து நம்ம அளவிடலாம். இவரோட நுண்ணறிவு சோதனையில வந்து 2 வகை தொகுதிகள் வந்து அடங்கியுள்ளன. ஒன்று வந்து பார்த்தோன்னா சொல் சோதனை, அதாவது சொற்சோதனை, மற்றொன்று வந்து செயல் சோதனை. இது பாருங்க. இப்ப வந்து சொல் சோதனைங்கிறது என்னன்னு பாருங்க. இப்போ சொல்வழி சோதனைகள் கிடைக்கும் மதிப்பெண் மற்றும் அது வந்து செயற் சோதனை கிடைக்கும் மதிப்பெண் 2யும் கூட்டி கிடைக்கின்ற அந்த மதிப்பெண் வந்து ஒரு நுண்ணறிவா கருதப்படுது. இது வந்து 2 நம்ம சோதனை பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து சொல்வழி சோதனை, 2வது வந்து செயல்வழி சோதனை. 2மே 2 சோதனைகள் முழுவதும் கிடைக்கின்ற மதிப்பெண்கள் வச்சுதான் ஒருத்தரோட நுண்ணறிவு வந்து நம்ம இங்கே கணக்கிடுறாங்க. அதே போல வந்து ஒரு தனியார் இது வந்து என்னன்னா ஒரு தனியார் ஒரு இண்டிவிஜுவல் டெஸ்ட் தான் இல்லையா? இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாணவராக இந்த சோதனையை வந்து செய்வாங்க. அப்ப இந்த சோதனை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக தரப்படுகிறது. இது முடிக்க ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகுறதுக்கு நம்ம இங்க இருக்கு. இது வந்து யாரோட வெக்சர் சோதனையில் நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்ப நுண்ணறிவு எப்படி வந்து அளவிடுறாங்க பாருங்க. இப்போ குழந்தையோட நுண்ணறிவு வந்து நேரடியாக அளவீடு வந்து மிகவும் கடினமான செயலாகும். ஏன்னா இது வந்து நிறைய ஒரு கான்செப்ட், நிறைய காம்பனன்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம பண்ண முடியாது. ஒரு குழந்தை நுண்ணறிவு வந்து செய்யக்கூடிய செயலை தேர்ந்தெடுக்கும் போக்கு மற்றும் செய்து முடிக்கும் வேகம் அங்க வரும். இதை பொறுத்து தான் நம்ம நுண்ணறிவு தேர்வு வந்து அங்க அமையும். அப்போ நுண்ணறிவு அளவு வந்து உளவியல் வல்லுநர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நுண்ணறிவு ஈவு என்னும் ஒரு அளவினால் குறிக்கணும்னாங்க. அது நுண்ணறிவு நம்ம ஒவ்வொருத்துக்குமே அந்த யூனிட் இருக்குது இல்லையா? இது வந்து என்ன வந்து அளவு, நுண்ணறிவு ஈவு, அதாவது இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். அப்போ டெர்மன் என்பவர் தான் இதை வந்து ஐக்கிய பத்தி முதல் சொன்னவர். இப்போ டெர்மன் இப்போ வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நுண்ணறிவு பார்க்கிறோம், யாரோட இந்த சோதனை பார்க்கிறோம், வெக்சர் சோதனையில வந்து 2 வகையான சோதனை பார்க்கிறோம். ஒண்ணு வந்து சொல்வழி சோதனை, 2 செயல்வழி சோதனை. இதை வந்து நுண்ணறிவு வந்து அளக்கக்கூடிய அளவு பார்த்தேன்னா நுண்ணறிவு ஈவு. இந்த நுண்ணறிவு ஈவு வந்து யார் சொன்னாங்க, டெர்மன் என்பவர் வந்து இங்க வந்து சொல்றாரு. இப்போ டெர்மனோட இதை பார்க்கும்போது இந்த நுண்ணறிவு ஈவு வந்து அவர் எப்படி வந்து அளக்கிறாரு பாருங்க. அதாவது மன வயதை கால வயதால் வகுத்து 100ஆல் வந்து பெருக்கின்ற அந்த தொகுத்தை வந்து நுண்ணறிவு ஈவுன்னு சொல்லி நாம இங்கே பார்க்கிறோம். பாருங்க, நுண்ணறிவு ஈவுங்கிறது என்ன, அதாவது ஐக்கியூ. இந்த ஐக்கியூ வந்து என்ன, மன வயது, அதாவது மென்டல் ஏஜ் பை வந்து கால வயது, குரோனிக்கல் ஏஜ், 2 இன்ட்டு என்ன 100. ஸோ அது வந்து இது வந்து நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போ 100ஆல் பெருக்குவது வந்து நுண்ணறிவு வந்து பின்னமாக வராமல் முழு எண்ணமாக இருப்பதற்கு தான் எதுக்கு அந்த 100ஆல் வந்து நம்ம பெருக்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து அப்படியே கொடுத்துருக்கலாம். அது என்னன்னா ஃப்ராக்ஷனா வரும். இந்த ஃப்ராக்ஷன் வந்து வராம 100ஆல கொடுத்தாரு, நமக்கு அந்த ரவுண்ட் ஃபிகர் வரதுனால கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து முதல் சோதனை வந்து என்னன்னா சோதிக்கப்பட வந்து பிறந்தது முதல் சோதனை நாள் வரை கணக்கிடப்படுகிறது. கால வயது வந்து இது வந்து அது இது நம்மளுடைய ஏஜ், கால வயதுங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய ஏஜ் தான். அப்புறம் குரோனிக்கல். மன வயது என்பது சோதிக்கப்படுவரை நுண்ணறிவு முதிர்ச்சியினை குறிக்கும். பாருங்க, மென்டல் ஏஜ் வந்து எதை குறிக்கும், நுண்ணறிவை குறிக்கும். இது வயதானவர் பொது செயல்கள் வந்து வெற்றிகரமாக ஒரு குழந்தையை வந்து செய்து முடித்தால் அதுவே குழந்தையின் மன வயதாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு தேவையான அதற்கு வந்து உகந்த செயல்பாடுகள் செய்யும் போது அந்த வயதிற்கான மன வயது வந்து அந்த குழந்தை அடைந்து விட்டதாக நாம் வந்து கருதுறோம். அதுதான் குழந்தையோட மன வயது. அப்போ அடுத்தது வந்து இப்ப மாணவர்களோட நுண்ணறிவு வந்து கிடைக்கிற முறை எப்படின்னா, மாணவர்கள் திறனை வந்து அளவிட நுண்ணறிவு சோதனை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப அவர்களோட சூழ்நிலைக்கேற்ப உருப்படியான வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய இது நல்ல கற்றல் சூழ்நிலை உருவாக்கணும். இப்ப மாணவர்கள் உண்மை வயதிற்கு 2 ஆண்டுகள் குறைந்த வயதுக்குரிய
சோதனை உறுப்பிலிருந்து சோதனை தொடங்குதல் வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து 12 இயர்ஸ் அப்படின்னா நம்ம எங்கிருந்து அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது வந்து மினிமம் 2 இயர்ஸ் அந்த அந்த லெஸ்ஸர் இப்போ 12 வயது குழந்தைகளுக்கு 10 வயதிற்கான அந்த குரோனிக்கல் ஏஜுக்கான நம்ம சோதனை வந்து நாம தொடங்கணும். அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு உயர் வயது 10 இருந்து அப்ப அடுத்தது வந்து அதுல அந்த சோதனையோட ரிப்போர்ட் பார்க்குறோம். அப்புறம் 16வது வயது பார்க்குறோம். அப்புறம் வந்து 12 வயது பார்க்குறோம். அதுக்கு மேல 13 பார்க்குறோம். அப்புறம் 16 பார்க்குறோம். 15 பார்க்குறோம். ஏன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து இந்த கால வயது பார்த்தீங்கன்னா 12 வயது இருக்கும். ஆனா கால வயதோட வளர்ச்சி வந்து குரோனிக்கல் ஏஜ் வந்து நம்ம குறிக்கும்போது அவங்க வந்து 14, 15 வயது மாணவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலை வந்து செய்வார்கள். செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதையும் நாம் இங்கே பார்க்கலாம். இப்ப படிப்படியாக ஒவ்வொரு உயர் வயதுக்குள்ள சோதனைகளையும் நம்ம என்ன தரணும்? எந்த ஒரு வயதிற்கான எல்லா சோதனை உருப்படிகளையும் குழந்தை சரியாக செய்கிறதோ அதுவே அதன் அடிப்படை மன வயதாகும். பேசிக் குரோனிக்கல் ஏஜ் அதுதான். இப்ப சோதனைக்கு உட்படுவர் மேற்கொண்டு பதில் அளிக்காத கட்டத்தில் சோதனை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நாம ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேல அவங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோன்னா 8 வருடங்கள் 4 மாத குழந்தையோட நுண்ணறிவு நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ? 8 இயர்ஸ் 4 மந்த்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆல்ரெடி கொடுத்த பிறகு 7 வயதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? அதாவது 6 வயசுலேருந்து நம்ம சோதனை வந்து நம்ம உருப்படி நம்ம கொடுக்கணும். அப்போ இதன் அடிப்படை மனிதன் இருப்பது பிறகு 7 வயதுக்குரிய சோதனை என்ன பண்ணாமோ கொடுக்கணும். அதில் 6 கேள்விகளும் 5 கேள்வி மட்டும் விடையளித்தால் ஒவ்வொரு சோதனை உருப்படிக்கு என்ன 2 மாதங்கள் அளவில் கணக்கிட்டு 7 வயது இருக்க சோதனை மன வயது 10 மாதங்கள் என்று குறிப்பிடுதல் வேண்டும். ஒவ்வொரு வயசுக்கான அந்த சோதனை அதை வந்து நாம அந்த கேள்வியை கொடுத்துட்டு அதற்கு தகுந்தமான மாதங்களை நாம் வந்து கொடுத்துட்டு வரணும். அப்புறம் தொடர்ந்து வரை என்ன பண்ணணும்? அடுத்த ஒரு வயதுக்கான சோதனை நிகழ்த்த வேண்டும். அப்ப 7ஓட வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. இப்ப 7 வயது குழந்தைகளுக்கு 7 வயதிற்கான அந்த 7 வயதிற்கான அந்த வயதுக்கு அந்த சோதனை செய்யும்போது சரியான பதில் அளிச்சிட்டோம்னா நம்ம மறுபடியும் 8வது வயதை நோக்கி நம்ம போகணும். இதே போல வந்து என்னன்னா நம்ம வயதுக்கான சோதனைகள் வந்து நம்ம அடுத்தடுத்து வரும் வயதுக்கான சோதனைகள் நம்ம செஞ்சுட்டே வரணும். அப்புறம் இந்த 13 வயதுக்கான சோதனைகள் வந்து எதனையும் சரியாக செய்யவில்லை என்றால் சோதனையை அதனுடன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனவே 6 வயது முதல் 12 வயது வரை சோதனைகளில் மாணவரின் மன வயது பற்றிய விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. அதையும் நம்ம இங்க பார்த்து என்ன பண்ணோம்? மொத்த மன வயது 110 மாதங்கள் எங்க கணக்குல வச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப வயது நிலை இங்கிருந்து ஆரம்பிக்குது ஒரு மாணவனுக்கு 6, 7, 8, 13 வயது வரை சோதனையில வந்து வெற்றி பெற்ற அந்த பாயிண்ட்கள் பாருங்க. அப்புறம் வெற்றி பெற்றால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கூடுதல் 2 மாதங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கின்றா. அப்புறம் அடிப்படை வயது 6 மொத்த மாதங்கள் நாம கணக்கு பாருங்க. இப்போ இது பாருங்க வயது நிலை 6. இதுல 6ல என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா அந்த 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 குழந்தையோட ஆக்சுவல் ஏஜ் 6 தான். இதுல என்ன பண்ணுவாரு? அனைத்திலும் வெற்றி பெற்றாச்சு. அப்ப இவர் அடிப்படை வயதுனா 6ல நிக்கிறாரு. சரியா? அடுத்தது நாம வயதுல 7க்கான நாம உருப்படி கொடுக்கிறோம், சோதனை கொடுக்கிறோம். இதுல 6 ஈவெண்ட் கொடுக்குறோம். அதாவது ஒரு 6 நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். 5ல பாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அவரோட வயது வந்து என்ன பண்ணும்? 2 மாசத்தை நம்ம ஆட் பண்ணணும். அப்ப இவருடைய மொத்தமாக கூடுதல் என்னவது 10 மாதங்கள் வந்துருது இல்லையா? இப்ப 5 சோதனை பண்ணிருக்காரு இல்லையா? 5 பண்ணிருக்கானா இன்டூ 2 இது எப்படி 10 எப்படி வந்ததுன்னா 5 × 2 10 அவ்வளவுதான். அப்புறம் 8வது வயசுக்கான சோதனை கொடுக்குறோம். அதுலயும் 6 இருக்குது. அதுலயும் 5 வந்து சரியா பண்ணிடுறாரு. அப்போ 5 × 2 10 மாசம் வரைக்கும் பிளஸ் ஆயிரும். அப்புறம் 9ஆம் வயதிற்குரிய சோதனை 6ல வந்து 4 கொடுக்குறாரு. 4ல வந்து × 2 8 மாதங்கள் வந்து பிளஸ் ஆயிரும். அப்புறம் 10வது வயதிற்கான சோதனை 10வது வயதிற்கான சோதனையில் 6ல வந்து 3 மட்டும் இவர் வின் பண்றாரு, தேர்ச்சி பண்றாரு 2 மாதங்கள். இப்போ 6 × 3 6 மாதங்கள் வந்து பிளஸ் ஆகும். 11 வயதிற்கான சோதனையில் 6 ஏன்னா கொஞ்சம் வலது வந்து வருது இல்லையா? 11 வயதுல வந்து ஒரு சோதனை மட்டும்தான் வெற்றி பெறாரு. அதுக்கு 2 மாசம். எத்தனை மாசம் வருது? அதுவும் 2 மாதம் ஏடாயிருது. 12 வயதத்திலையும் 1 மட்டும் தேர்ச்சி படுறாரு. 2, 12. அப்ப பாருங்க. இப்போ 6ல வந்து ஃபுல்லா அவருக்கு மார்க்கு சோதனை வெற்றி பெறாரு. 7வது வயதுக்கான சோதனையில 5 பண்றாரு. அதுல வந்து 10 மாதங்கள் வந்துடுது. 8ல 10 மாதங்கள். அப்புறம் 8, 6 மொத்தமா எவ்வளவு மாசம் ஆச்சுங்க? 38 மாதங்கள். அப்ப 6 வருடம் 38 மாதங்கள். எது? ஒரு 6 வயசு பையனுக்கு நாம சோதனை பண்ணும்போது 6 வயதிலையும் வெற்றி பெற்றாரு. அப்புறம் 38 மாதங்கள். அந்த 38 மாதங்களை வந்து நாம என்ன பண்ண வருடங்களை கணக்கான என்ன வருது பாருங்க. அப்புறம் மன வயது சிகரெட் அடிப்படை வயது பிளஸ் கூடுதல் மாதங்கள் இல்லையா? அப்ப கூடுதல் மாதங்கள் எவ்வளவு வந்துருச்சு?
மொத்தம் 72 மாதங்கள் வந்து இல்லையா, அது 6 வயதுன்னு என்ன, 6 வயது ஏற்கனவே இருக்குது. அப்ப இந்த ஒரு வயதுக்கான 12 மாதங்கள் 6 × 12 72 மாதங்கள். இப்ப நீ கணக்கு போடும்போது 72 மாதங்கள் 38 மாதங்கள் ஆச்சு. அப்போ இது வந்து 38 வந்து கெயின், அவருக்கு போனஸ்னு வச்சுக்கலாம். கெயின் வந்து பண்ணது இது ஆல்ரெடி இருக்கிறது. மொத்தம் எவ்வளவு 110 மாதங்கள். எதுல குரோனிக்கல் ஏஜ் சிஏ வந்து அவருக்கு என்ன ஆச்சு, ஒரு 6 வயசு பையனுக்கு குரோனிக்கல் ஏஜ் வந்து மாசங்கள் வந்து 110. சரியா? அப்புறம் வந்து குரோனிக்கல் ஏஜ் வந்து மென்டல் ஏஜ். இப்போ மென்டல் ஏஜ் வந்து உளவியல் கூற்றுப்படி நுண்ணறிவு வளர்ச்சி வந்து 16 வயது வரை நீடிக்கும். எனவே நுண்ணறிவு கணக்கு 16 வயதிற்கு குறைவாக என்ன பண்ணும் வந்து இப்ப நீ வந்து இப்ப 20 வயது 22 வயதுகள் நம்ம நுண்ணறி ஐக்கியம் இல்லாம பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து இதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில சைக்காலஜிஸ்ட்ல அவங்க வல்லுநர் பருவாங்க, அவங்க செய்வாங்க. ஆனா குழந்தைகள் விஷயம் இதுல வந்து நாம மாணவர்கள் வந்து 16 வயதுக்கு கீழே தான் நாம வந்து செய்யறோம். அப்போ நுண்ணறிவு செயல்கள் என்ன, குழந்தைகள் வந்து பள்ளி படிப்புல முன்னறிவு இருப்பா. இதுல வந்து இந்த நுண்ணறிவு இருப்பது இன்ட்டு 100. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன நமக்கு நிச்சயமா அங்கே கிடைச்சிரும். அப்போ இதோட செயல்கள் பாருங்க. ஒரு பொருள் வந்து ஒரு பொருளை காட்டி அது எவ்வாறு எல்லாம் உருவகப்படுத்தி பயன்படுத்த இயலும் என குழு விளையாட்டு மூலம் கண்டறிதல். அப்ப இது வந்து எதுக்கல்லன்னா, இது வந்து செயல்திறனுக்காக, இது செயல்திறனுக்காக ஆக்டிவிட்டிஸ் வந்து. அப்புறம் ஒரு எழுத்து வந்து பல படங்கள். ஒரு ஆசிரியர் என்ன பண்ணா, கரும்பலகையில் வந்து ஓர் இலக்க எண்ணை எழுதி அதை மையமாக கொண்டு படங்களை வரைய வேண்டும் என கூறவும். இல்லையா, ஒவ்வொரு பயிற்சியும் என்ன பண்ணா மாணவருக்கு வந்து என்னாகும், அந்த வரைபடத்தை வரைந்த பின் அவர்கள் படங்கள் வந்து எவ்வாறு உள்ளன, அந்த படத்திற்கு அவர்களின் ஆக்க சிந்தனை எவ்வாறு வேறு என்று விவாதிக்கவும். இது வந்து எதுக்கு, நம்மளுடைய செயல்கள் வந்து குழு செயல்கள் நம்ம இங்கே பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்கத்திறன் பத்தி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ கைண்ட்லி ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா இது யாரோ ஒருவருக்கு வந்து நிச்சயமா உதவும். இந்த தேர்வுல வந்து வரும் ஏப்ரல் மாதத்துல மிக விரைவில் நடக்கிறது. அடுத்த வீடியோவில் இந்த வீக்லயே பார்த்துக்கலாம். ஆக்கத்திறன் பத்தி நாம இங்க செயல்பட பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. வெல்கம் டு யுவர் சேனல். தேங்க்யூ. See you once again.